வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு ஐடி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஐடி டாக்ஸில் ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நானே பதில் சொல்லிட போகிறேன். பட் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிங்க. ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு உண்டான பதில் சொல்லுங்கள். நான் என்னுடைய பங்குக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதை சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? சரி தவறுன்னு எதுவுமே இல்லை. இன்றைக்கி பதிலே அதுதான். ஏன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலேயே எல்லாத்தையுமே முந்தின அந்த 2 பதிவுக்கு முன்னாடி அந்த கர்மம்னு ஒரு பதிவு பார்த்தோம்ல, எப்படி அந்த கர்மம் அப்படிங்கிறத விவரிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் டைட் டேபிள் எதிர்பார்க்குறோம் இல்லையா? இது நடந்தா இது, இது நடந்தா இது, இது நடந்தா இது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை எதிர்பார்க்குறோம். அப்போ நான் இப்படி செஞ்சால் இப்படி தான் நடக்கும். அப்போ இப்படி இதுக்கு மாற்று வழி என்ன? அப்போ இதுக்கு மாற்றினா இதுக்கு இப்படி நடக்கும். இப்படி ஒரு அட்டவணை எதிர்பார்க்குறோம். ஆனால் அப்படி வாழ்க்கை அப்படி கிடையாது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாகவே போன 2 பதிவுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். போன பதிவு நேற்றுக்கு உண்டானதுலையும் பார்த்துருந்தோம். இதே போல தான் ஆன்மீகம். இங்கே ஒரு சரியான பாதை, ஒரு சரியான வழி, இது இப்படி தான் அப்படின்னெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே இறையினால் படைக்கப்பட்டது தான் அப்படிங்கும் பொழுது இந்த படைக்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்குங்க. சரிங்களா? இந்த உலகம் இருக்குது. செடி கொடி தாவரம் நீர் வகைகள்லேருந்து மிருக வகைகள்லேருந்து மனிதன்லேருந்து இதற்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாமே இருக்குங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு வேணால் அது இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாமா இருக்கும். ஆனால் எல்லாமே இருக்குது. இது இறையினால் படைக்கப்பட்டது. இந்த படைக்கப்பட்டதில் மனிதனும் ஒரு கருவியாக இருக்கான். இப்போது இதர சீவன்களுக்கு இல்லாத ஒரு தன்மை மனிதனுக்கு ஏற்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், உணர்வறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 6ஆம் அறிவு அவனுக்கு அதிகமாகுது. எல்லா உயிர்களுக்கும் உணர்வுங்கிறது உண்டு. சரிங்களா? எல்லா உயிர்களுக்கும் உணர்வுங்கிறது உண்டு. ஆனால் ஆராய்ச்சி குணம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அது மனிதனுக்கு மட்டும் இருக்குது. அதனால தான் இத்தனை ஆராய்ச்சி, இந்த வீடியோ, இந்த பேச்சு எல்லாமே வருவதற்குண்டான காரணம் என்ன? இந்த ஆராய்ச்சி குணம்னு ஒன்று இருக்கக்கூடிய காரணத்தில் யார், என்ன, ஏது, இந்த கேள்வியெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் வரும். இப்போது இப்படி இந்த இறையினால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வைத்து உயிர் உள்ளதோ உயிரற்றதோ ஏதோ ஒன்று, அதை வச்சு தனக்கு என்ன தெரிந்ததோ தனக்கு தெரிந்தார் போல இறையை அவன் வழிபட ஆரம்பித்தான். பின்ன இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு மாறுதல் வந்தது. அந்த மாறுதல் இருந்து ஒரு மாறுதல் வந்தது. முன்ன ஆதியில் பண்ணினதை அப்படியே தொடர்ந்தவன் ஒருத்தர் தான். இப்படி பல கலாச்சாரங்கள், பல மாறுதல்கள், பல வழிமுறைகள், வழிபாட்டு நிலைகள் அப்படிங்கிற மாதிரி மனிதன் தன்னை ஒவ்வொரு இடத்துக்குள்ள அவனை உட்புகுத்திக்கிறான். ஆனால் இறை இப்படி இருக்க சொல்லலை. இறை அப்படிங்கிறத இப்படி வழிபடுறேன்னு தன்னைத்தானே அவன் உட்புகுத்திக்கிட்டான். இவ்வளோதானே தவிர இதில் எது சரிங்கிறதுக்கு உண்டான பதிலே கிடையாது. இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழக்கத்தை அப்படியே பின்னோக்கி ஓட்டணும்னு வச்சுங்களேன், இதுதான் சரின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அங்கேருந்து ஒவ்வொரு கிளை பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கிளையில் பிரிஞ்சவர்களும் ஏதோ அந்த ஒரு கிளை பின்பற்றுவர்களில் யாரோ ஒருத்தர் கூடவோ ஒரு ஞானி ஏற்பட்டிருக்க மாட்டாங்க, பட்டிருப்பாங்க. அப்போ எல்லா நிலைகளுமே சரியாக தான் இருக்கும். அப்போ இந்த முறைகள் எப்படி ஆரம்பிச்சது? அவரவருக்கு எது சரின்னு தோணுதோ அவரவர்கள் இருந்த இடம், அந்த இடத்தில் கிடைத்த பொருள் அப்படிங்கிறத வச்சு அவர்கள் அந்த இறை அப்படிங்கிறத வழிபட ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். ஒரு மலை ஏறுவதற்கு பல வழிகள் உண்டு. ஆனால் மலை முகட்டுக்கு போய் நின்று பார்க்கும்போது எல்லாத்துக்குமே காட்சி ரூபம் ஒன்றாக தான் இருக்கும். இப்போது நான் ஏறி காட்சி ரூபம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஏறி வந்த பாதை தான் சரின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வேறு பாதையில் ஏறி வந்தவனும் மலை முகட்டுக்கு வந்துட்டானே இல்லையா? இதுபோல் பல பாதை ரூபங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்தவனும் அதே மலை முகட்டுக்கு வந்தானே. இப்போ இதில் எல்லாருமே மலை முகட்டுக்கு வந்தாங்க. அறியாமையினால் நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, இது பண்ணியிருந்தா பெஸ்ட்டுங்க, இதை விட இது சிம்பிளுங்க, இது இப்படிங்க, அது அப்படிங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது அறியாமை தான். இது முழுமையான அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அவரவருக்கு எது திண்ணமாகப்படுகிறதோ அவரவர் அதை பின்பற்றி அவர்கள் அதன் மேல் செல்கிறார்கள். அறியாமையினுடைய காரணத்தினால இது சிறந்தது இது தாழ்ந்ததுங்கிற அந்த ஒரு மனோநிலை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. மேல்நிலை அடைந்த எந்த ஞானிக்குமே அது கிடையாது. ஸோ இதை மனசில் உள்ளார்ந்து வாங்கி வச்சுக்கணும். என்னதான் அப்படி இருந்தாலுமே ஞானியர்கள் தன்னுடையது சிறந்ததுன்னு சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அது அவர்களுக்கு சரி, அவர்கள் பின்பற்றிய பாதை அவர்களுக்கு சரி. அவங்க என்ன சொல்கிறாங்க? என்னோட தான் சிறந்தது, அடுத்து ஒன்று மோசம்னு அவங்க சொல்லலை. என்னோடது சிறந்தது, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. இதுக்கு இந்த வழி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போது ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம போகும்பொழுது இது போல் இருக்கக்கூடிய 4-5 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சும் போட்டு அதில் என்ன பெஸ்ட்டாக நமக்கு வருமோ அதை தேர்ந்தெடுத்துட்டு போகணும். ஒரு குருக்கிட்ட ஒரு 10 சீடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறை ஒரு சீர்கெட்ட கல்வி முறையாக போச்சு. 50 பேர்த்த கொண்டு போய் ஒரு அறைக்குள்ள அடைச்சி 50 பேர்த்தையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடிய ஒரு முறையாக இன்றைக்கி மாறி போச்சு. ஆனால் குருகுல கல்வி அப்படி கிடையாது. 10 சீடர்கள் உண்டுன்னா 10 பேரும் 10 திறனில் அவர்கள் இருப்பார்கள்ங்கிறது குருவுக்கு தெரியும்.
பாடம் ஒன்று தான். விஷயங்களை வந்து குரு அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தான் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அவர்களுடைய திறத்திற்கு ஏற்றாறு போல அவர்கள் எப்படி அணுகுனா அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி புரியுமோ அதுபோல் அவர்களுக்கு அணுகி சொல்லி கொடுப்பார். அதுதான் குருவனுடைய திறன். இந்த ஒரு நிலையில தான் குருகுல கல்வி அப்படிங்கிறது. அதனால அவனுக்கு எப்படி புரிஞ்சதோ, அவனுடைய அறிவனுடைய நிலை எந்த மாதிரி இருந்ததோ சொல்லக்கூடிய செய்தி அதற்கேற்றார் போல அவனை போய் சரியா சேர்ந்தது. இப்படித்தான் வந்து இறையை நம்ம வழிபட, எனக்கு என்ன புரிஞ்சுதோ, எனக்கு என்ன சரின்னு பட்டதோ, நான் எந்த வழியில இறைவனை வழிபடுறேனோ அது எனக்கு சரி, அவ்வளவுதான். நான் அடுத்தவனையும் பார்க்க போகக்கூடாது. நான் வந்து என்னோட தான் சரி இன்னும் பேசக்கூடாது. இப்போ ஒரு சூஃபி கதை ஒன்று உண்டு. அந்த சூஃபி கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்பறிவு இல்லாதவன், ஒரு பாமரன், சரிங்களா, பாலைவனத்தில் இருக்கான். அப்படியே அவன் பாட்டுக்கு மேலே போய் இங்கேருந்து கத்துவானாமா, கத்தி சாமி கூட கூப்பிடுவானாமா, சாமி கூட பேசுவானாமா, எல்லாம் பண்ண பயங்கர கத்தி கூப்பாடு போட்டு அதுதான் அவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு விதம். கத்தி பேசிட்டு இது பண்ணிட்டு சாமிக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, ஒரே ஆடல் பாடல் பயங்கரமாக அப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டு ஒரே அவன் இருக்கிற இடமே வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும். யார் பாலைவனம், யாருமே இல்லை, அவன் மட்டும் இருப்பான். அந்த இடத்துல யார் தாண்டி வரப்போ யார் ஒன்று, அவனுடைய சுதந்திரத்தில் அவன் பாட்டுக்கு இருப்பான். அப்படியே அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஒரு சூஃபி ஞானி வந்து தாண்டி வர்றார், சரிங்களா. இப்போ நம்மளுடைய இதில் வந்து சித்தர்கள், ரிஷிகள், ஞானியர்கள்னு சொல்கிறோம்ல, அதுபோல் அரபு தேசத்தில் சூஃபி ஞானிகள். அப்போது அந்த சூஃபி ஞானி அந்த இடத்த தாண்டி வர்றாரு. தாண்டி வரும்பொழுது அவன் பண்ணுறது அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சூஃபி ஞானியோடைய மனசில் ஓடுது, என்னடா அவன் முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான், சாமின்னா இப்படி தான் கும்பிடணுமா அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கிறாரு. இங்கே வாங்கி வா, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? நானா சாமியோட பேசிக்கிட்டு இருக்கேன், சாமிக்கு பசிக்கும் இல்லை, சாப்பாடு கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன், சாமியோட பேசுகிறேன், அவனை கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறான். அப்போது சூஃபி ஞானி அவனுக்கு உபதேசம் கொடுக்குறீங்க, வேறு இப்படி இல்லை இப்படி இல்லை, இப்படி தான் பண்ணு, இப்படி தான் பண்ணணும்னா, அப்படியா இப்படியெல்லாம் இருக்கா, சாமின்னா அப்படியா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிறான். அவனுக்கு படிப்பறிவு இல்லை, என்ன வெகுளி மனசு, என்ன சொன்னாலும் உள்வாங்கிக்கக்கூடிய அந்த ஒரு இது திறந்த புத்தகமாக இருக்கான் ஆள், சரிங்களா. அப்பழு கற்ற ஒருத்தனாக இருக்கான். அந்த சூஃபி ஞானி எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்தனா அவன் அப்படியே எல்லாம் கேட்டுட்டு அவன் போயிடுறான், சரிங்களா. அதுக்கு மேலே அங்கே ஆர்ப்பாட்டம் இல்லை. சூஃபி ஞானி அப்படி நடந்து போகிறாரு. திடீர்னு ஒரு அசரீரி கேட்குது, இப்போ ஏன் அவனை அப்படி பண்ணுன நீ அப்படின்னு கேட்குது. இல்லை இதுதானே சரி, இதுதானே முறை. சூஃபி ஞானி அவர்கள் ஞானியர்கள், அதனால இறையினுடைய ஓசை தான் கேட்குதுன்னு அவர்களுக்கு ஏன் அப்படி சொல்லி கொடுத்த, ஏன் அப்படி பண்ண நீ, இந்த மாதிரி பண்ணுறதானே சரி. யார் சொன்னான், இப்படி பண்ணி நீ ஞானத்தை அடைந்த, அப்படி பண்ண அவன் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்த, நானே ஏற்றுக்கிட்டேன், நீயே இப்போ அவனை போய் தடை பண்ண. இப்போது ஒருத்தனுடைய மனோநிலை ஒரு இடத்துல லயிச்சு நிற்கும் பொழுது நீ என்ன பண்ணுறேன்னா அவன் அதன் வழியே இறையை அடைஞ்சிருவான். நீ என்ன பண்ணுறேன்னா குறுக்க கௌசிக் மாதிரி போய் பூந்துடுற. பூந்தோடனே இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அவனுடைய சுயநிலையும் அவன் மறந்துடுறான். அவனுக்கு அந்த அந்த பழைய இருந்த அந்த ஒரு சுதந்திரம் அவனை விட்டு போயிடுது. நீ சொன்னதையும் இப்போ உனக்கு புரியல, என்ன பண்ணுறது, அவன் குழப்பத்தில் போயிட்டு அவன் தன்னுடைய நிலையை இழந்துருவான். அப்போது இறையதை சொன்னோன்னே சூஃபினானுக்கு எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவர் ஓடுறாரு. ஓடி போய் அவங்ககிட்ட, டே நீ முதல்ல இருந்த மாதிரியே சாமி கும்பிட்றா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அதுவும் சாமி கேட்குண்ணா, நீ முதல்ல இருந்த மாதிரியே இது பண்ணுறா அப்படின்னு. அப்படி பார்க்குறான் சுவாமி. அவன் புரிஞ்சு, சாமி நான் முதல்ல இருந்த மாதிரியே நீங்கள் என்னை விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் புதுசாக ஒன்று சொன்னீங்களா, எனக்கு இப்போது நிறைய சிந்தனை மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு, அதனால் என்னால் பழைய மாதிரியே இருக்க முடியல, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க முடியல, நான் ஏதோ ஒரு வழி பின்பற்றுறேன் சாமி அப்படின்ட்டு அவன் பேசாமல் போயிடுறான். அவன் அவுட்டுன்னு முடிஞ்சிட்டார். அவன் பேசாமல் விட்டுருந்தாவாது அவன் பேசாமல் சாமி கும்பிட்டு அவன் போயிருப்பான். இப்போ அவனை நான் இன்னி எத்தனை பிறவி சுமைக்குள்ள அவனை தூக்கி போட்டனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புக்கு போயிடும். சரி ஆனது தான், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு அப்புறம் அவருடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுங்கன்னு இறைகிட்ட வேண்டிட்டு அவர் போயிடுறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீகம் அப்படிங்கிறது அந்த நிலையில் தான் இருக்குது. நான் சொல்கிறது தான் சரி, இல்லை அவர் சொன்னது தான் சரி, அதை தவிர மற்ற எல்லாமே தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. எல்லாமே இறை படைத்தது தான், எல்லா செயலுமே இறை செய்யறது தான், சரிங்களா. எல்லாருமே என்ன சொல்கிறோம், எல்லாமே இறை படைத்தது தான், எல்லா செயலுமே இறையினுடைய செயல் தான், நான்கிறது இங்கே இல்லை, நான்கிற அந்த ஒரு தன்மையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எல்லாமே இறை தான், எல்லாமே இறை செயல் தான், எல்லாமே இறை படைத்தது தான், அனைத்தும் இறை வந்து ஏற்றுக்கொள்வார், அனைத்தும் இறையானதுன்னு சொல்லியும் போட்டு நான் சொல்கிறது தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சையும் நம்ம கூடவே பேசிடுறோம். எங்கே போச்சு அந்த நான்கிறத அழிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது யாருமே சிந்திக்கிறது இல்லை. ஸோ அந்த கம்பேரிட்டிவ் கிரவுண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன தெரியுங்களா, இது வந்து செல்ஃப் போஸ்டிங், நான் பத்தியா அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு தன்மை தான்.
ஆன்மீகத்தினுடைய சாரம் அது கிடையவே கிடையாது. ஒரு காலம் ஆன்மீகத்தினுடைய சாரம் இதுதான் அப்படிங்கிறது ஆன்மீகமே கிடையாது. எல்லாரும் சொல்கிறதையும் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். தன்னிலையை உணர்வதற்கு எந்த நிலை வேணாலும் நீ பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த தன்னிலை அப்படிங்கிறது அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. இந்த அமைதி எப்பொழுது வாய்க்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் ஒரு ஒரு கான்கிரீட்டான ஒரு இடத்துக்கு வந்து நின்றுவாங்க. அமைதி அப்படிங்கிறது தான் ஒரு இடம், சரிங்களா? இந்த அமைதியை அடைவதற்கு தான் இத்தனை வழிமுறைகள். இந்த அமைதி அப்படிங்கிறது எப்போ அடையும்? அதற்கும் எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நிற்பாங்க. என்ன? அன்பு அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான். இந்த அன்பு அப்படிங்கிறது என்ன? தேவையில்லாத தேவைகள் எதிர்பார்க்காத ஒன்று, தேவையில்லாத ஒன்று இல்லை, தேவைகளை எதிர்பார்க்காத ஒன்று. அங்கிருந்து எனக்கு எதிர் ரிட்டன் வரலைன்னாலும் நான் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. பண்டைய காலத்தில் தாய் தந்தையரிடம் பிள்ளைகளும், பிள்ளைகளிடம் தாய் தந்தையரும், கணவனிடம் மனைவியும், மனைவியுடன் கணவனும், இப்படி நண்பர்களுக்கு ஒருவரை எல்லா உற்றாரும் இப்படியே இருந்தாங்க. நீ என்னை ஏதாவது பண்ணினாலும் எனக்கு பரவாயில்ல, நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய அன்பை நான் உனக்கு தந்துக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். நான் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கிறேன், நான் வந்து ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு நான் இருந்துக்கிறேன், தட் இஸ் ஓகே. ஆனால் உன்னை நான் பகையாளியாக பார்க்க மாட்டேன். நீ எங்கிட்ட நாளைக்கு எங்கிட்ட வந்தேனாலும் நான் அன்பு செலுத்த தான் செய்வேன். இது வந்து ரொம்ப இதாக சொல்ல போனால் மனைவிமார்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டது. கணவனுக்கும் சொன்னாங்க, அது காலப்போக்கில் அப்படி விட்டுட்டாங்க. இன்றைக்கி பெண்களும் மனைவிமார்களும் அந்த ஆள் கிடைக்கிறாங்கிற மாதிரி ஆயிட்டாங்கன்னு பாருங்க. கால சூழல் மாறுது. அப்படி தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா காலம் மாறுறது தானே. அப்போது எல்லா உறவுகளுமே மனிதர்களுக்குள்ளே இப்படி தான் இருந்தது. அப்போ இயற்கையாகவே அவர்கள் மனசில் அந்த அன்புங்கிறது கூடியிருக்கும்பொழுது அவர்கள் இறையை அடைவதற்கு தனி மெனக்கெடணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்க சும்மா இருந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்க. ஏன்? அங்கே தேவையே இல்லையே, நான் கொடுக்கத்தானே செய்கிறேன், நான் வாங்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாங்க. இன்றைக்கி அதுவே இல்லை. அப்போ எல்லாரும் எதை சேர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம்? கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அன்பை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அன்பை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு நம்ம சொல்கிறோம், அது முட்டாள்தனம். சாமி அன்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது, அது கொடுக்கறத நம்மளால் உணர முடியறதில்ல. ஏன்? நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லையே, நான் கேட்டுக்கிட்டு இல்லை இருக்கேன். முக்தி பெற கொண்டா, பிறவானறி கொண்டா. ஏன் அப்படி தான் சுகமாக இருக்குமா, ஏதோ இந்த பிறப்பெடுத்தா துக்கமாக இருக்குமா, அந்த பிள்ளையை பார்த்தேன், அந்த பிள்ளை எனக்கு மாட்டேன்னு சொல்லிருச்சு, அந்த பையனை பார்த்தேன், அவனுக்கு நல்லவன்னு நினச்சேன், அவன் ஒரே இதாக இருக்கும், மோசமான ஆளாக இருக்கான் இல்லை. ஸோ அதனால் நான் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்துட்டேன், அங்கே வந்தால் சுகமாக இருக்குமா சொன்னாங்க, அதனால் அந்த சுகத்தை எனக்கு கொடுவேன். தேவைகள் இறைவனை அடைவதற்கு ஒரு காலம் உதவுவது அல்ல. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு சில ரூல்ஸ், ஓகே இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி. பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இறைவன் அடைய முடியுமா? இல்லையே. இதை தெரியாத எத்தனையோ ஒரு வெகுளித்தனமாக இருந்து 63 நாயன்மார்களில் யாராவது ஏதாவது அதை கொண்டா இதை கொண்டான்னா கேட்டாங்க. நான் செய்கிறத செய்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு சோதனை வரட்டும், அது சாமி கொடுத்தது, அதுவே அதை தீர்த்து வச்சிருன். எனக்கு என்ன, நான் செய்கிறத செய்கிறேன், என் செயல் பூராமே இறைவனுடைய செயல், என்னுடைய உள்ளம் நிறைந்து இருக்கிறார் இறைவன், வேற எனக்கு யாருமே இல்லை, அதனால என் செயல் பூராமே இறைவனுடைய செயல் தான். அப்படிதான் இருந்தாங்க. அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லை. இதுதான் இலகுவான முறை, இதுதான் உண்மையான ஆன்மீகம். நான் சொல்கிறதான் சரி, ஆன்மீகம் இல்லை. அது ஆணவத்தை தான் வளர்க்குமே தவிர ஆன்மீகத்தை வளர்க்காது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் சொல்கிறது தான் சரி, நான் பின்பற்றுவது தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னு வாயார சொல்லலாம், அகம் சொல்லாது. ரைட்? ஸோ அது அவரவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பதில். என்னங்கிறீங்க? ஸோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மாற்று கருத்து இருக்கலாம், உங்களுக்கு தவறு இல்லை இல்லையா? ஸோ போகநாதர் இருக்கு 7000 எழுதுகிற மாதிரி தான். தட்சிணாமூர்த்திகிட்ட எல்லாரும் போய் போகநாதர் வந்து இந்த 7000ங்கிற ஒரு நூலை எழுதிட்டாரு, சவர்க்கார உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு, ஒரு கதை நடக்கும். கடைசியாக தட்சிணாமூர்த்தி ஒரு சொல்லுவார், அவரவர் கற்ற கல்வி அவரவருடையது, அவரவர் கற்ற கல்வி அவரவருடையது, அவரவர் தம் குகைக்கு பூங்கோள் அப்படின்றவர். போயிட்டு அவரும் தியானத்துக்கு போயிடுவான்னு பாருங்களேன். ஸோ அவரவர் நிலை அவரவருடையது. திருவருள் என்ன கருணை செய்தோ அது நம்ம திருக்கலிற்றுப்படியார் பார்ப்போம். அதில் அழகாக ஆசிரியர் சொல்லியிருப்பார், கண்ணப்பனுடைய அன்பு காலத்தினாதருக்கு தெரியும், காலத்தினாதனுடைய அன்பு கண்ணப்பனுக்கு தெரியும். அவங்க 2 பேர்த்துக்குள்ள மட்டும்தான் அந்த உறவுங்கிறது இருக்குது, வெளியே யாருக்குமே தெரியாது, வெளியே யாருக்குமே தெரியாது. கண்ணப்பன் மனதில் என்ன இருக்கிறதோ அது காலத்தியப்பனுக்கு தெரியும், காலத்தியப்பன் மனதில் என்ன இருக்கோ அது கண்ணப்பனுக்கு தெரியும். அவ்வளோ மட்டும்தான். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே அது புரியவும் செய்யாது, உணரவும் முடியாது. 2 பேரையும் பார்த்தா பைத்தியக்காரனாட்டு இருக்கும். அது கல்லாத்தான் பெரியவங்களுக்கு தெரியும், இவன் பைத்தியக்காரனா தான் தெரியும். ஆனால் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அவர்கள் இருவருக்கும் உள்ள உறவு என்னன்னு தெரியும். காரைக்காலமையாரனுடைய இதுலேயும் அன்னைக்கு இப்போ சைவ பாட வகுப்புக்கு போகும்போது ஆசிரியர் சொல்லியிருந்தார். காரைக்காலமையார் இதே வார்த்தை சொல்லும், பாடல் ஞாபகம் இல்லை, காரைக்காலமையார் இதே தான் சொல்லுவாங்களாம்.
என்னை பற்றி என் இறைவனுக்கு தெரியும். என் உள் என்ன இருக்குங்கிறது என்னோட இறைவனுக்கு தெரியும். வெளி உலகம் என்ன சொன்னால் என்ன, சாமிக்கு தெரியும் நான் யார் என்ன, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு. இந்த உலகத்தில் எதுவுமே சரி தவறுலாம் கிடையாதுங்க. சாமி கும்பிட்ற வரைக்கும் எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் கடைசிக்கு சாமி கும்பிட்ற வரைக்கும் மட்டும் எதுவுமே சரி தவறு அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. ஸோ நீங்கள் சுதந்திரமாக இருந்தீங்கன்னா சரி, மகிழ்ச்சியோடு இருந்தீங்கன்னா சரி, அன்பு கொடுப்பதற்கு தயாராக இருந்தீங்கன்னா சரி, அவ்வளோ ரைட். அமைதியாக இருக்கிறதுக்கும் பழகிட்டீங்க, அமைதி தானாகவே வாய்க்கும். அன்பு கூடிடுச்சுன்னா அமைதி தானாகவே வாய்க்கும். டன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி.